இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். குரு பகவான் வரும் 2025 மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு, அதாவது மிருகசுரிஷம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார். கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். இந்த ஓராண்டுல 118 நாட்களுக்கு வக்ரகதியில சஞ்சாரம் செய்வார். இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார், உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். மீனராசி அன்பர்களுக்கு 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் பயிற்சியாகி இந்த சுகஸ்தானமான 4ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார். பொதுவா இயற்கை சுபர் கேந்திர ஸ்தானங்கள்ல இருக்கிறது கேந்திராதிபதி தோஷம்ங்கிற கான்செப்ட்ல வரும். அதுலயும் குரு பகவான் நமக்கு லக்னாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. மிக முக்கியமான கிரகம் மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தான். இந்த இயற்கை சுபர் கேந்திரத்துல சஞ்சாரம் செய்யறார். பொதுவா குருவுக்கு கோச்சார ரீதியா 4ஆம் இடம் உகந்த இடமா சொல்லப்படல. இருந்தாலும் குரு பகவான் நமக்கு லக்னாதிபதி, 10ஆம் பாவகாதிபதிங்கிற ரோல் பிளே பண்றதுனால அவர் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது நற்பலன்களை நிறையவே கொடுக்கும். அதனால குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வேலை செய்ய போகுது. பாசிட்டிவான சைடு என்ன, நெகட்டிவான சைடு என்ன, இதுலலாம் கவனமா இருக்கணும். எதுலலாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குங்கிறத இந்த பதிவுல கிளியரா பார்க்கலாம். பாசிட்டிவான விஷயம் எதுன்னு பார்த்தா, ஜீவன ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியா தொய்வு நிலையில இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ விருத்தியாக ஆரம்பிக்கும். தொழில நல்ல மாற்றம், முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம், கவலை, வருத்தம் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல நிவர்த்தியாகும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு சின்ன அளவிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப ஜென்ம சனி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு மீனராசிக்கு. 4ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம். அதே சமயத்துல மே 18ஆம் தேதியில இருந்து 12ஆம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துல ராகு பகவானும், 6ஆம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்ய போறாங்க. 12ஆம் இடத்துல ராகு வந்து அந்த ராகு குரு பகவான் பாக்குறார். இந்த ஸ்தானங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுனால எதுலையும் அகல கால் வைக்காம கொஞ்சம் நியூட்ரலா சேஃப்டியா டிராவல் பண்ண முயற்சி பண்ணணும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கிறது நிச்சயமா இருக்கணும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே பல்கா போய் பண்ணி மாட்டிக்க கூடாது. பெரிய கமிட்மெண்ட்ல சிக்கிக்க கூடாது. ஆல்ரெடி இருக்கவங்க பிசினஸ், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க உத்தியோகம், இதுலலாம் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் நிச்சயமா இருக்கும். புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்றீங்க, புதுசா ஒரு மாற்றம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்றதுனால, மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ரொம்ப சூப்பரா அதை பராமரிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு ரொம்ப ஃபேவரான காலகட்டம் இது. அடுத்து குருவுடைய பார்வை 10ஆம் பாவகத்துக்கு கிடைக்கிறதுனால நிறைய தான தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கான முயற்சிகள்ல இறங்குவீங்க. பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, நிறைய ஸ்தலங்களுக்கு போய் அன்னதானம் பண்றது, கோவில் பணிகள் மேற்கொள்றது, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து குருவுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்குது. அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும் போது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது ட்ரபிள் ஏற்படுத்தி அதுக்கு நிவர்த்தியையும் கொடுப்பார். ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும். உடல் ஆரோக்கிய ரீதியா என்னதான் பிரச்சனை வந்தாலும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால நிச்சயமா அது உடனே நிவர்த்தியாகும். அதுக்கான சொல்யூஷன் உடனடியா கிடைக்கும். அடுத்து ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும். வம்பு வழக்குகளில் சாதகமான ஒரு சூழலை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குரு பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர் பண வரவு இருக்கும், திடீர் மாற்றங்கள் இருக்கும். அடுத்து விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய சுப விரய செலவுகளை இந்த காலகட்டத்துல நிச்சயமா எதிர்பார்க்கலாம். முக்கியமான விரய செலவுகள் செய்யறதுக்கான காலகட்டம் இது. நிறைய பேர் வீடு கட்டுறது, வீடு சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவு செய்யறது, வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காக செலவு செய்யறது, மனை வாங்குறது சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவு செய்யறது, ஃபேமிலியில யாருக்காவது சுப காரியம் செய்யறது சார்ந்த வகையில விரய செலவுகள் செய்யறது. இப்படி விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை பதியும் போது நிறைய சுப விரய செலவுகள்ங்கிறது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ராகு அந்த விரயஸ்தானத்துல மே 18க்கு பிறகு சஞ்சாரத்தை தொடருவார். அதனால கையில சுத்தமா பணம் நிக்காது. அதனால கையில இருக்க பணத்தை ஒரு நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. ராகு விரயஸ்தானத்துக்கு வந்தா தேவையில்லாத தண்ட விரய செலவுகள், ஹெல்த் சம்பந்தமான விரய செலவுகள், இப்படி சம்பந்தமில்லாத விஷயங்களுக்காக விரய செலவுகளை கொடுப்பார். அதனால கையில பொருளாதாரம் இருக்கு, இல்ல பல்கா ஏதாவது அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், இல்ல தங்க அணிகலன்கள் வாங்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல
சேஃப்டியான விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது நல்லது. கையில பெருசா பணத்தை வச்சுக்க வேண்டாம். அடுத்து நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன, எதுலலாம் கவனமா இருக்கணும்னு பார்க்கும்போது, குரு 4ஆம் இடத்துக்கு வரும்போது அதிகப்படியான சிந்தனைகளை கொடுப்பார். மைண்ட் கண்ட்ரோல்டா இருக்காது. பலவிதமான சிந்தனைகள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால சிந்தனைகளை குறைச்சி நியூட்ரலைஸா டிராவல் பண்றது நல்லது. எதையும் மனசுல அதிகமா ஏத்திக்க கூடாது, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது, ரொம்ப யோசிக்க கூடாது. அதை கொஞ்சம் லிமிட்டடா வச்சுக்கிறது நல்லது. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெஸ்ட் ரெமடியா இருக்கும். ஏன்னா இந்த நேரத்துல அதிகமான சிந்தனை வரும், அதிகமான கவலை வரும். யோசிச்சு யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். அதனால மன ரீதியா எந்த தாக்கமும் வராம உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லது. குறிப்பா அதிகமான சிந்தனை எதுல இருக்கும்னா சுகஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யறதுனால தாய் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகமா இருக்கும். தாயுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல தாய் சம்பந்தமான விஷயங்கள் தலை தூக்கி நிற்கும். அடுத்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த எண்ணம், கல்வி சார்ந்த கவலை, அது சம்பந்தமா நிறைய சிந்தனைகள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை, உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகளை உங்களுக்கு தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து மேஜரா 4ஆம் இடத்து குரு பாதிக்கிறது என்னென்ன விஷயம்னு பார்த்தா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தான். அதுலயும் ஜென்ம சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. 4ஆம் இடத்து குரு இது தேவையில்லாத பயத்தையும் தேவையில்லாத கவலையையும் கொடுத்து அதை ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். அதனால உடல் ஆரோக்கியத்துல மேஜரா கவனம் செலுத்துறது நல்லது. சுகஸ்தானத்துல குரு ஆக்டிவேஷன் இருக்கும்போது அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்க மாதிரியான சூழல் இருக்கும். அதிகப்படியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலையை கொடுக்கும். அதுவே அலைச்சல்களையும் பிரஷரையும் கொடுக்கும். கேப்பே இல்லாம கண்டினியூஸா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியும் கண்டினியூஸா டிராவல் பண்ணிட்டே இருக்க மாதிரியும் ஒரு சூழலை கிரியேட் பண்ணும் மனசளவுல. அது மட்டும் இல்லாம தொழில் உத்தியோகத்துல நிறைய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவோம். அதுல ரொம்ப மும்முரமா ஈடுபடுவோம். ஏதோ ஒரு தொழில் உத்தியோகத்தை ரொம்ப போக்கஸ் பண்ணி நம்ம இறங்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ஒரு ரூபத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பிரஷர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதுல நம்ம அதிகமாவே ஈடுபடுற மாதிரியான சூழலை கொடுத்துரும். தொழில் உத்தியோகத்துல அதிகமா போக்கஸ் பண்றதுனால உங்க ஹெல்த் அதிகமா கவனிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனம் செலுத்தி செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. அடுத்து 12ஆம் இடம் 8ஆம் இடம், இந்த 2 இடமும் குரு பார்வையில இருக்கு, ஆக்டிவேஷன்ல இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விரைய செலவுகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தினீங்கனாலே தேவையில்லாத தண்ட விரைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலாம். கவனம் இல்லாத பட்சத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா விரைய செலவுகள் மாத்தி மாத்தி வரத்தான் செய்யும். அதுலயும் இந்த மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு அது ஆவரேஜா கொண்டு போயிடும். ஆனா இளம் பருவத்துல இருக்கவங்க, வயதில் மூத்தவங்க, இவங்க எல்லாம் ஹெல்த் வைஸா அதிக கான்சியஸா இருக்கிறது நல்லது. இளம் பருவத்துல இருக்கவங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்ல அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வயது மூத்தவர்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதோ ஒரு ரூபத்துல ட்ரபிள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா இந்த மிடில் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் சீர்படுத்தி அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால ஹெல்த் வைஸ் கேர் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள பாருங்க. டைமிங்க்கு சாப்பிடுங்க, டைமிங்க்கு தூங்குங்க. இந்த நேரத்துல தூக்கமின்மைங்கிற பிரச்சனையும் ஒரு சிலருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு தூக்கம் வராது. அடுத்து அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காம இருக்கிறது, இதையெல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே ஒரு 50% நீங்க சேஃப்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்டா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எண்ட் ரிசல்ட் ஏதோ ஒரு வகையில நமக்கு நெகட்டிவா கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ராசிநாதன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது உங்க பெயர், புகழ், கௌரவம் இதுல ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள்ல தேவையில்லாத கெட்ட பெயர், தேவையில்லாத மனக்குழப்பம், உங்க மனசை வருத்தம் அடைய வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடுகள் இப்படி இருக்கும். அதனால நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள்ல தலையிடாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது. அதுலயும் ஜன்மசனி நடக்கிறதுனால நம்ம எவ்வளவுதான் கரெக்டா போனாலும் நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மள தேவையில்லாத விஷயங்கள்ல கொண்டு போறது, இல்ல நம்ம பண்ணாத விஷயங்கள்ல நம்ம தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழல் நமக்கு கிரியேட் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அதனால நம்மள சுத்தி இருக்கவங்க சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனமா இருந்துக்கணும். ஏன்னா சனி பகவான் உங்க ராசிலேயே அமர்ந்து 7ஆம் பார்வையா கலத்திர ஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், இந்த 7ஆம் இடத்தை பாக்குறதுனால நண்பர்கள் சார்ந்த வகையில சில பிரச்சனைகள் வரும். இந்த நேரத்துல நிறைய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்க யார நண்பர்களா சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா தீய குணாதிசயங்கள் கொண்ட நண்பர்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நண்பர்களை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா சூஸ் பண்ணணும். நம்ம கூட இருக்கவங்க யாரு என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம சீக்கிரட்டா அவங்க கிட்ட வெளிப்படுத்த கூடாது. இந்த நேரத்துல நம்ம பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும். யார நம்பியும் எந்த விஷயங்களையும் சொல்லக்கூடாது. யார நம்பியும் எந்த விஷயங்களையும் கண்மூடித்தனமா இறங்கக்கூடாது. இதை மட்டும் சரியா கடைபிடிச்சாலே போதும். ஓவராலா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும்
மீன ராசிக்கு ரொம்ப நெகட்டிவாவும் இருக்காது, ரொம்ப பாசிட்டிவாவும் இருக்காது. ஆவரேஜான பலன்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். நம்ம செயல்பாடுகளை நம்ம சரியான பாதையில திருப்பிக்கிட்டாலே நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நிச்சயமா அனுபவிக்கலாம். இந்த நேரத்துல நம்ம மனம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைக்கிற மாதிரி நிலை இருக்கும். சனியாகட்டும் குருவாகட்டும் இந்த 2 கிரகங்களுமே மன ரீதியா நிறைய டெஸ்ட் வைக்கும், மன ரீதியா நிறைய தாக்கங்களை கொடுக்கும். அதனால எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது, எதிர்பார்த்து ஒரு விஷயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதுல ஒரு ஏமாற்றமான விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நேச்சரா நாம நம்ம செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம டிராவல் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு பெருசா நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படாது. அதே மாதிரி உங்க சிந்தனைகள் இப்பதான் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா வேலை செய்யும். அதாவது ரிஸ்க் எடுத்தாதான் லைஃப்ல முன்னேறலாம், நம்ம ஏதாவது ஒரு வகையில ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அதிகமா கொடுக்கும். நிறைய பேரை கடன் வாங்க வைக்கும். துணிஞ்சு கடன் வாங்கி ஏதாவது மாற்றம் செய்ய வச்சு பெருசா எதுலையாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுரும். உங்க சக்திக்கு மீறிய செயல்பாடுகளை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டும் உங்க சிந்தனைகள். அதனால இந்த காலகட்டங்கள்ல ரிஸ்க் வெறும் 20% மட்டும் தான் இருக்கணும், மத்த 80% சேஃப்டி தான் முக்கியமா இருக்கணும். ஒரு விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் எத்தனை % இருக்குங்கிறத விட சேஃப்டி எத்தனை % இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்க தொழில் உத்தியோகம் இல்ல நீங்க ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாற்றம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், அடுத்து மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள் அதுல ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, இப்படி A to Z எதுவா இருந்தாலும் சரி ரிஸ்க் வெறும் 20% தான் இருக்கணும். சேஃப்டிங்கிறதுக்கு தான் நீங்க 80% முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் அதை நம்ம எளிமையா கடந்து வந்துடலாம். அதுலயும் குருவுடைய ராசி மீனம் எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமா கையாண்டு அந்த நெகட்டிவ கூட பாசிட்டிவா மாத்துற ஒரு தன்மை மீன ராசிக்கு இயற்கையாவே உண்டு. அதனால மேஜரா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க உடல் மனம் சிந்தனை இதை மட்டும் ஒருநிலைப்படுத்துங்க போதும். மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்க எளிமையா கடந்து வந்துடலாம். மற்ற விஷயங்கள்ல நெகட்டிவ கூட நீங்க ஈஸியா பாசிட்டிவா மாத்திருவீங்க. வீடியோல சொல்லியிருந்த பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் 20% தான் வேலை செய்யும் யாரா இருந்தாலுமே. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.